7305516665 இது என்னோட நம்பர் இல்லைப்பா. பார்வதியை பார்க்கணும்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர். ஆமாம், நான் அடித்த மணி யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ பார்வதிக்கு கேட்டுருச்சு. பார்வதி நாளைக்கு ஃபேன்ஸை மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துருச்சு. கலாட்டா சேனல் பார்வதிக்கு ஃபேன்ஸ் மீட்டை கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துட்டான். போஸ்டரும் ரிலீஸ் பண்ணிட்டான். பார்வதியை நம்மளால் பார்க்க முடியலையே அப்படின்னு ஏங்கி கொண்டு இருந்த பார்வதியுடைய ரசிகர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எங்கே நடக்குது, ஏது நடக்குது, எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பேச இருக்கிறோம். இன்றைக்கி காலையில் தான் நான் ஒரு வீடியோ போட்டு பார்வதி தன்னுடைய ரசிகர்களை மதிக்கலை, ரசிகர்களுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் கூட சொல்லலை, இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ கூட போடலை, ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து பேசலை அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணி நான் பேசியிருந்தேன். அது பார்வதி காதில் விழுந்துச்சா, இல்லை பார்வதி நம்ம வீடியோவை பார்த்தாங்களா, இல்லை இதெல்லாம் தற்செயலாக நடக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரில. கமருதீன் ரெட் கார்டு வாங்கி கொண்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்ததும் தன்னுடைய ரசிகர்களை ஒரு காமன் பிளேஸில் வச்சு சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து கமருதீனை வந்து நிறைய பேர் போய் மீட் பண்ணி வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. அது ஒரு அன்ஆர்கனைஸ்டாக ஒரு பப்ளிக் பிளேஸில் நடந்த ஒரு ஃபேன்ஸ் மீட்டு, வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் பார்வதிக்கு வந்து கலாட்டா சேனல் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து நான் சொன்ன நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கங்க. நாளைக்கு மதியானம் 2 மணிக்கு இந்த ஈவெண்ட்டு வியாசர்பாடியில் நடக்குது. நார்த் மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் பக்கம் டைரெக்டாக விஜே பார்வதியை போய் நேரில் பார்க்கலாம். உங்கள் மனசில் ரெட் கார்டு வாங்கி கொண்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு பார்வதி வெளியேறினப்ப என்னெல்லாம் ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத பார்வதி கிட்ட நேரடியாக சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு. என்ன இந்த மாதிரி கலாட்டா, பிஹைண்ட் வுட்ஸு இது மாதிரி இருக்கிறவங்க ஃபேன்ஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ணும்போது இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ரசிகர்களை வந்து கிட்ட நெருங்க விட மாட்டாங்க. அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரை வச்சு பார்வதி கிட்ட கேள்வி கேட்பாங்க. அது வந்து ஒரு செட்டப் ட்ராமா மாதிரி இருக்கும். ஆனால் கமருதீன் வந்து கண்டக்ட் பண்ண ஃபேன்ஸ் மீட்டில் எந்த ரசிகர் வேணாலும் என்ன வேணாலும் கமருதீனோட இன்ட்ராக்ட் பண்ணலாம். அது காமன் ஆடியன்ஸோட ஒரு நெருக்கம் வந்து கண்டஸ்டன்ட் வந்து காட்ட முடியும். ஆனால் இந்த மாதிரி சேனல் எடுத்து பண்ணும்போது ரசிகர்களை பெருசாக நெருங்க விட மாட்டானுங்க. போகலாம், நிற்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஹாய் பார்வதி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அந்தளவுக்கு தான் பேசலாம். அதுக்கப்புறம் வந்துடும். இவ்வளோ தான் இருக்கும். இதை வந்து நம்ம காலங்காலமாக இந்த ஃபேன்ஸ் மீட்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். கலாட்டா வந்து பார்வதியுடைய ஃபேன்ஸ் மீட்டை பண்ணுறதுக்கான காரணம், கலாட்டாவில் பார்வதி இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த காரணத்தினால கலாட்டா எடுத்து பண்ணலாம். அதனால் இந்த பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டியை மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. சரி, முக்கியமான மேட்ருக்கு வருவோம். பார்வதியுடைய ஃபேன்ஸ் மீட்டில் கமருதீன் வருவாரா, கமருதீனும் பார்வதியும் ஜோடியாக சேர்ந்து நமக்கு தரிசனம் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்வதியும் கமருதீனையும் பார்த்து ஷிப் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. பிக் பாஸ் சீசன் 9 கோப்பையெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பாருதீன் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு டேக் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. என்னடா அது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம்னா, பார்வதியும் கமருதீனையும் வச்சு ஜோடியாக எடிட் போட்டு இவங்க பாட்டுக்கு வந்து ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட பாவிகளா, அடுத்த சீசன் வரைக்கும் இந்த ரெண்டு பேரையும் வச்சு ஓட்டிடுவீங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பார்வதி மற்றும் கமருதீன் இந்த 2 பேரையும் ஜோடியாக பார்த்து பழக்கப்பட்ட நபர்கள். கமருதீன் வருவாரா, ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுப்பாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. கமருதீனோட ஃபேன்ஸ் மீட் நடந்தது ஒரு பப்ளிக் பிளேஸில், பார்வதி அதுக்கு வரல. ஆனால் கமருதீன் வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய முன்னாடியே வந்து பார்வதிக்கு ஆதரவாக பேசியிருப்பார். ஸோ பார்வதியும் கமருதீனும் சேர்ந்து விஜய் டிவியில் உட்காந்து பண்ண ரீல்ஸு கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் பார்த்துருக்குறாங்க. இது கலாட்டாவுக்கு தெரியும் தானே. கலாட்டாவும் இதை எதுக்காக செய்கிறான், அவன் யூடியூப்பில் போடுறான் அப்படின்னா அவனுக்கு காசு வரணும். அவனுக்கு காசு வரணும்னா அதிகபட்சமான வியூஸ் போகணும். அதிகபட்சமான வியூஸ் போகணும்னா கமருதீன் வந்து சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக கமருதீனோட சர்ப்ரைஸ் என்ட்ரி இந்த ஃபேன்ஸ் மீட்டில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் என்னப்பா, பார்வதியோட ரசிகர்கள் மட்டும் இல்லை, கமருதீனோட ரசிகர்களும் போனீங்கன்னா உங்களுடைய ஆதர்ச நாயகனான கமருதீனை நீங்கள் நேரில் மீட் பண்ணிட்டு வரலாம். சரிப்பா, இப்போ தான் பார்வதி வந்து தன்னுடைய ரசிகர்கள் எல்லாரையும் நேர்லேயே மீட் பண்ண போகிறாங்கல்ல. பார்வதிக்கு எதிராக கிரிட்டிசிசம் வச்ச, பார்வதி தன்னுடைய ரசிகர்களை மதிக்கலை அப்படின்னு சொன்னேன். இப்போ என்ன சொல்ல போகிற, அதே ஸ்டாண்டில் தான் நான் இப்போவும் இருக்கேன். ஏன்னா பார்வதி போகிறது வியாசர்பாடி ஏரியாவுக்கு. பெரும்பாலும் நார்த் மெட்ராஸில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்வதியை நேரில் பார்க்கலாம். ஆனால் ரிவோக் ரெட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய தொண்டர் படை, பார்வதிக்கு இருக்கக்கூடிய தொண்டர் படை சமூக ஊடகங்களில் ரெட் கார்டை ரிவாக் பண்ண சொல்லி விஜய் சேதுபதியை எதிர்நோக்கி கேள்வி கேட்டாங்கல்ல. அவங்களுக்கெல்லாம் யார் நன்றி சொல்கிறது? ஃபேன்ஸ் மீட்டை முடித்த கையோட விஜே பார்வதி எக்ஸ்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த எக்ஸில் வந்து விஜே பார்வதிக்கு ஆதரவாக நிறைய பேர் குரல் கொடுத்துருக்காங்க. அங்கே போய் அவங்களுக்கு பார்வதி நன்றி சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல பார்வதி இருக்கிறாங்க.
அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ, வைப் வித் பாருன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, அதில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ. எனக்கு நான் ரெட் கார்டு வாங்கி கொண்டு கஷ்டத்தில் துயரத்தில் இருந்த காலகட்டத்தில் எனக்கு ஆதரவாக நின்ற ரசிகர்களுக்கு நன்றி அப்படின்னு சொன்னால் முத்தா உதிர்ந்து போயிடும். சரி, நாளைக்கு ஃபேன்ஸ் மீட்டை கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி எனக்கு என்னுடைய கஷ்ட காலத்திற்கு என்னோடு நின்ற ரசிகர்களுக்கு நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் பார்வதி என்ன குறைஞ்சா போயிடுவாங்க? ஏன்னா எனக்கு வந்த மெசேஜ்கள் அந்த மாதிரி. அவ்வளோ பேர் பார்வதிக்கு இப்படி ஆயிடுச்சே ப்ரோ, தூக்கம் வரல ப்ரோ, கஷ்டமாக இருக்குது ப்ரோ, ஃபீல் பண்ணுறேன் ப்ரோ, அழுகையாக வருது ப்ரோ அப்படின்னு எவ்வளோ பேர் என்கிட்ட புலம்பியிருப்பாங்க. அதனால தான் பார்வதியை நோக்கி நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கெல்லாம் நீ ஒரு நன்றி சொல்லிடுமா அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இது ஒரு நியாயமான கோரிக்கை. கண்டிப்பாக பார்வதி இதுக்கு செவிசாய்த்து தன்னுடைய ரசிகர்களுக்கு தேங்க் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். சரி, இன்னொரு தடவை தெளிவாக சொல்லிடுறேன் எங்கே நடக்குது அப்படின்னு. சீலம் எலைட் ஹால், வியாசர்பாடி, இதுதான் லொக்கேஷன். கான்டாக்ட் நம்பர் 7305516665. சரி, இன்னொரு தடவை விஜே பார்வதியுடைய ஃபேன்ஸ் மீட்டு எங்கே நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். சீலம் எலைட் ஹால், வியாசர்பாடி, சரியா? கான்டாக்ட் நம்பர் 7305516665. அதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க, லிமிட்டட் சீட்ஸ் ஒன்லி. நேரத்தோட கால் பண்ணி பேசுனீங்கன்னா மட்டும்தான் சீட்டு இருக்கும். சீட்டு முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களால் நீங்கள் நினச்சாலும் விஜே பார்வதியை பார்க்க முடியாது. என்னைக்கு நடக்குதுன்னா சாட்டர்டே 24, நாளைக்கு 2 மணிக்கு, மத்தியானம் 2 மணிக்கு. அதனால் எல்லாரும் போங்க. உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் விஜே பார்வதியை நேரில் பாருங்கள். அவங்கக்கிட்ட என்ன பேசணுமோ பேசுங்க, ஃபோட்டோ எடுங்க, சோஷியல் மீடியாவில் போடுங்க, ஜாலியாக இருங்க. ஸோ பிக் பாஸ் அப்படின்றது இன்னொரு 10 மாதத்துக்கு அப்புறம் தான் வரப்போகுது. இந்த சீசனில் நானுமே விஜே பார்வதியை ஆதரித்தேன். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் யாராவது விஜே பார்வதியை நேரில் சந்திக்கிறீங்கன்னா, பார்வதி செய்யோன் ப்ரோ உங்களை கேட்டார்னு சொன்னார் பார்வதி, அவர் ஒரு வாரமாக உங்களுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காராம், நீங்கள் அவர் ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னார் பார்வதி, உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விஷ் பண்ணார் பார்வதி அப்படின்னு மறக்காமல் நம்மளுடைய விஷஸை விஜே பார்வதிக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக, என் சார்பாக சொல்லிக்கொள்ளுங்க. பிகாஸ் நான் வந்து என்னுடைய வேலை பளு காரணத்தினால் சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணி அவங்கள நேரில் மீட் பண்ண முடியாத சுச்சுவேஷன். எனக்காக யாராவது இருந்தீங்கன்னா என்னுடைய சார்பாக விஜே பார்வதிட்ட பேசுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்டு கமருதீனையும் கேட்டதா சொல்லுங்கள். ஸோ கமருதீன் மற்றும் பார்வதி 2 பேரும் ஜோடியாக வர்றாங்களா, இல்லை கமருதீன் வராமல் பார்வதிக்காக மட்டும் ஸ்பெஷலாக ஃபோக்கஸ் பண்ணி கலாட்டா பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும். சரி, பிக் பாஸ் ரசிகர்கள், விஜே பார்வதியுடைய ரசிகர்கள், பார்வதி வந்து ஃபேன்ஸ் மீட் கண்டக்ட் பண்ணுறதை பற்றி, கலாட்டா வந்து அதை எடுத்து நடத்துகிறத பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் இந்த வீடியோவுடைய முடிவில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணணும், அந்த அட்ரெஸ்ஸு, அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் போட்டு பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் பிக் பாஸ் ரிலேட்டடான டாபிக்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye-bye.